நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அண்ணி. என்கிட்ட இருந்து என்னை பெத்த தாயத்தை நீ பிரிச்சுட்ட. அதுக்கு பதிலா எங்க அண்ணி ரூபத்திலையும் எங்க அத்தை ரூபத்திலையும் எனக்கு 2 அம்மா கிடைச்சிருக்காங்க. இந்த பந்தத்தையாவது எனக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிற மாதிரி செய்யும் தான் நீ நான் தினம் தினம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உன் வேண்டுதல் எப்பவுமே வீண் போகாது. நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு இருந்தேன். என்ன நீ? இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா. நம்மளுக்கு இப்போ ஒரு கஷ்டம் வருதா, அதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாறி வரும். அதை நம்ம தாம்மா சமமா எடுத்துட்டு கடந்து போகணும். இங்கே பாரு, அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் உன்னைய பத்தி இல்லாதும் போலாதும் உங்க அத்தையிட்ட சொல்லுவாங்க. உங்க அத்தையை பத்தி இல்லாதும் போலாதுன்னா உன்கிட்ட சொல்லுவாங்க. நீலாம் அதை காதுலயே வாங்கிக்கிற கூடாது. அப்புறம் நாளை பின்ன உங்க அத்தையே உன்னை பத்தி ஏதாவது குறை சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவங்க கூட சரிக்கு சண்டைக்கு போகக்கூடாது. சரிங்கத்தா, இது மாதிரி இனிமேல் தவறு எதுவும் நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நீ தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். சரியாம்மா? இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ பிறந்த வீட்டோட பெருமையையும் வளர்ந்த விதத்தையும் நீ இப்ப இங்க புகுந்த வீட்டுல வாழ்ந்து காட்டுறதுலதாம்மா இருக்கு. அதாம்மா உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க நீ. சரிம்மா, நானும் ரொம்ப நேரம் ஆச்சு. பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. பாப்பா வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடியே அங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நான் வந்துட்டு போனேன்னு தம்பிகிட்ட சொல்லிடுறேன். நாங்களும் போன்ல சொல்லிடுறோம். சரிங்க. ஏம்மா கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டோமா. என்னம்மா சாப்பிடாம கூட போற? இல்லம்மா, இப்பதானே டீ குடிச்சேன். இருக்கட்டும்மா. ஐயோ, நான் வேற மறந்துட்டேன். என்ன நீ?